1813ஆம் ஆண்டு அந்த பகுதி மக்கள் எல்லாருமே அலறி அடித்து ஓடுறாங்க. காலரா நோய் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. சுற்றுப்பட்டு கிராமங்களில் இருக்கிற மக்கள் எல்லாமே காலமாயின்றிருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு பாதிப்புகள் உயிர் பிரிந்து கொண்டு இருக்கிறது. உடனே மிச்சம் மீதி இருக்கிறவங்க எல்லாமே ஓடி போய், சாமி எங்களை காப்பாற்றுங்க, உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழி கிடையாது, புள்ள மக்கள்லாம் ஒவ்வொருத்தவங்களாக தவறின்னு இருக்காங்க, மிச்சம் மீதி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், இந்த சுற்றுப்பட்டு கிராமம் எல்லாம் ஒன்று ஒன்றா போயின்னு இருக்குது அப்படின்னு கதறி அடித்து ஓடி வராங்க. இவங்களுடைய கூக்குரல், அந்த அழுகுரல், அவங்களுடைய அந்த பாவமான அந்த பார்வைகள், அவங்களுடைய அந்த அழுகைகள்லாம் கேட்டு அங்கிருந்த சுவாமிஜி ஒரு பெரிய தீக்குண்டத்தை உருவாக்குகிறார். அந்த சித்தர் பெரிய தீக்குண்டத்தையும் உருவாக்குகிறார். அவர் கையில் எப்பொழுதுமே சங்கிலி இருந்துருக்கும், ஒரு குரடு அதுவும் கையில் வச்சுருப்பார். அந்த பெரிய அந்த தீக்குண்டம் இருக்கு இல்லைங்களா, அதில் அவர் எப்பயுமே கையில் வச்சுருக்கிற அந்த குரடு, அதுக்கு அடுத்தது சங்கிலி, அது ரெண்டையும் தூக்கி போடுறார். கொஞ்ச நேரத்தில் அது ரெண்டுமே அப்படியே நெருப்பில் தக தக தகன்னு பழுத்து போகுது. அந்த சங்கிலியும் பழுத்து போகுது, அதுக்கடுத்து அந்த குரடும் அப்படியே நெருப்பில் கட்டியாக பழுத்து போகுது. ஏன்னா இரும்பு தான் ரெண்டுமே, அதனால் அப்படியே பழுத்து போகுது. அதுக்கடுத்தது அந்த சித்தரானவர், அந்த சுவாமியானவர் போயிட்டு குளிச்சுட்டு ஈரத்தோட அப்படியே அந்த தீக்குண்டத்தில் பக்கத்தில் நிற்கிறார். நின்று அந்த தீக்குண்டத்தில் எரியும் நெருப்பில் தன்னுடைய கைகளை விட்டு அந்த சங்கிலியை எடுத்து இடுப்பில் அணிந்து கொள்கிறார். அதுக்கடுத்து அந்த குரடு இருக்கு இல்லைங்களா, அதை கையில் எடுத்துக்கிறார். கையிலெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்தது அந்த கிராமத்தை அப்படியே சுற்றி வரார். அந்த கிராமத்தில் சுற்றுப்பட்டு கிராமங்கள் ஒவ்வொன்றா சுற்றி வரார். சுற்றி வந்துட்டு அப்படியே விட்டுடுறார். அதுக்கு பிறகு அந்த சுற்றுப்பட்டு கிராமம், அந்த கிராமத்தில் யாருக்குமே காலரா நோய் வரலை. எல்லாருமே ஆரோக்கியமாக எந்தவித உயிர் சேதமும் இல்லாமல் மக்கள் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சங்கிலியை அதை எடுத்து அவர் இடுப்பில் அந்த சுட சுட பழுத்து காய்ச்சிய அந்த சங்கிலியை அப்படியே எடுத்து இடுப்பில் அணிந்தார். ஆனால் அவருக்கு எந்த பாதிப்பும் உடம்புலையோ தோல்லையோ ஏற்படவே இல்லை. அன்னையிலேருந்து சங்கிலி சுவாமிகள் அப்படின்னு சுற்றி முற்றி இருக்கிற மக்கள் எல்லாமே அவங்கள கூப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த சங்கிலி சுவாமிகள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருந்திருக்கிறாருங்க. அதாவது அந்த பகுதியிலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நபராக, மிகப்பெரிய மகானாக, ஒரு காட்ஃபாதர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மிகப்பெரிய சித்தராக இருந்திருக்கிறாங்க. அதே போல் ராமசாமி படையாட்சி அப்படிங்கிறவர் இந்த சங்கிலி சுவாமிகளுக்கு பணிவிடைகள், உதவிகள் அதெல்லாம் செய்துருந்தார். அவர் அவருடைய நில ஜமீன்தார் மாதிரி அவருடைய நிலத்தில் தென்னங்கன்றுகள்லாம் பதிக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு தென்னங்கன்றுகள் வாங்கிறதுக்கு கிளம்பிட்டார். அப்படியே போகும்போது நம்ம சங்கிலி சுவாமிகளையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னே அவரும் நான் வரேன்னு சொன்னார். அங்கே போன பிறகு தான், அதாவது தென்னங்கண்ணுக்கெல்லாம் விலை பேசி கொடுக்க போகும்போது பையன் தொட்டு பார்க்கும்பொழுது பை கிடையாது, வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் சுவாமி அப்படிங்கிறார். நீ இங்கே இரு, ஒரு சில நிமிடத்தில் உன்னுடைய பணப்பை வரும் அப்படின்னு சங்கிலி சுவாமிகள் சொல்கிறாங்க. 2 நிமிஷத்தில் அந்த பணப்பையோட சுவாமிகள் இருந்தாங்க. அந்த மாதிரி வேகமாக போகிறது, காற்றில் பறக்கிறது, கூடு விட்டு கூடு பாயிறது, இந்த மாதிரி பல சித்து வேலைகள்லாம் தெரிந்தவராக இந்த சங்கிலி சுவாமிகள் இருந்திருக்கிறாங்க. இந்த சங்கிலி சுவாமிகளுடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவச்சேரி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது. இந்த மாதவச்சேரி அப்படிங்கிற கிராமம் எங்கே இருக்குன்னா, கள்ளக்குறிச்சியிலேருந்து சேலம் போகிற பாதையில் 16 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மாதவச்சேரி அப்படிங்கிற ஊரில் இந்த சங்கிலி சுவாமிகளுடைய அதிஷ்டானம் ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. 1823ஆம் வருடம் புரட்டாசி மாதம் பௌர்ணமி திதியில் இந்த மகான் பரிபூர்ணம் அடைஞ்சாங்க. இன்றைக்கும் இந்த மகானுடைய ஜீவசமாதியில் நிறைய பேர் உட்கார்ந்து தியானம் செய்துருக்காங்க. அவங்களுக்கு நினைச்சதெல்லாமே நிறைவேறுதுங்க. நாமும் ஒரு முறை சென்று ஸ்ரீ சங்கிலி சுவாமிகளுடைய ஜீவசமாதியில் சென்று தியானம் செய்து அருளை பெற்று வருவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் யோகிகள், தவசிகள், மகான்கள், மகரிஷிகள், சித்தர்களின் நல்லாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.
வித்யாதரன். வணக்கம்.